ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த ஓன் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு லைவ் போட்டோங்க. லைவ் போடும்போது எனக்கு இந்த யூடியூப்பில் பற்றி எதுவும் தெரியாது, அவ்வளோ அதிகமாக எதுவும் தெரியாது. இந்த வீடியோ போடுறது அப்படி இப்படி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேங்க. நமக்கு படிக்கலாம் தெரியாதுங்க, சரிங்களா? லைவ் போட்டுட்ருக்கும்போது ஒரு தம்பி என்ன பண்ணுங்க, சூப்பர் தேங்க்ஸ் வந்து $2 அனுப்பிவிட்டா அப்படிங்க. உண்மை எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக போச்சு. $2 அனுப்பிவிட்டாங்க. $2 மதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா $160. ஒரு டாலருக்கு வந்து $80 மதிப்பீடு நம்ம ஊர் காசுக்கு. வெளிநாட்டில் ஒரு டாலர் அப்படின்னா இப்போ யூடியூப் மூலயமா ஒரு டாலர் கணக்கு அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து $80 கணக்குங்க. $2 $160 ஏற்றி விட்டா அப்படிங்க. ஆனால் எனக்கு அது தெரியல, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம் அது எனக்கு தெரியல. என்ன தம்பி ப்ளூ கலரில் வருது அப்படின்னா, அக்கா அதுதான்க்கா சூப்பர் தேங்க்ஸ், நான் உங்களுக்கு $2 ஏற்றி விட்ருக்கேன் அப்படின்னு மணிங்கிற தம்பி சொன்னாப்படி. அந்த தம்பியோட ஐடி பார்த்தீங்கன்னா, யார் மனதையும் புண்படுத்தாதே அப்படின்னு ஐடி நேம் வச்சுருக்குறாப்பிடிங்க. ஆனால் அந்த தம்பி வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல. அக்கா அனுப்பட்டுங்களா என்ன அப்படின்னு எதுவுமே கேட்கல. அது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னடா இப்படிலாம் அனுப்பி விடுவாங்களான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சோப்ராஜ் அண்ணா வந்து எனக்கு $40 அனுப்பி விட்டாருங்க. ஓ இதுதான் அப்படின்னு அந்த $40க்கு அந்த $2க்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. சோப்ராஜ் அண்ணா வந்து எனக்கு அவரும் சேனல் தான் வச்சுருக்காப்படி, $40 ஏற்றிட்டாப்பிடிங்க. அது அமௌண்ட்டுன்றதால $40 எனக்கு தெரிஞ்சிச்சு. இது எஸ் போட்டு 2 போட்டு இருக்கவும் எனக்கு தெரியல. என்னடா இது 2ன்னு வருது அப்படின்னு பார்த்தா, அக்கா நான் உங்களுக்கு $2 ஏற்றி விட்ருக்குறேன் அப்படின்னம்படி. வேண்டாம் சாமி, இன்னும் என்னை விட நிறைய பேர் இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ உதவி செய் சாமி, எனக்கு வேணாம், நான் கையோடய கஷ்டப்பட்டு படைச்சிப்பேன் அப்படின்னு அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன். இல்லைக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு. சரி உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுன்னு அந்த வாழ்த்து கூட நான் யாருக்கிட்டையும் விளம்பரத்துக்காகலாம் பண்ணுறது இல்லைங்க்கா. அது ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை அறிஞ்சுதான்க்கா நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்லங்காட்டி, உண்மையாகவே அந்த தம்பி வந்து சின்ன வயசு தம்பின்றதால என்னால் வந்து கையெழுத்து, நான் பெரிய பிள்ளை அவனுக்கு அக்கா அப்படிங்கிறதால கையெழுத்து கும்பிட முடியல. உண்மையாகவே அந்த தம்பிக்கு வந்து என்னோடய மனமார வாழ்த்துக்கள். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, ஒன்றும் முடியல. ரொம்பவே நினச்சா கண் கலங்குது. ஏன்னா ஒரு உதவின்றது கேட்டால் கூட செய்ய மாட்றாங்க இந்த காலத்தில். எங்கே கேட்டுருவாங்களோ என்னமோ அப்படின்னு ஒதுங்கி நடக்கிறாங்க. அப்படி இருக்கிற மனுஷன் மத்தியில் என்னை கேட்காமலே என் தம்பி வந்து $160 சூப்பர் தேங்க்ஸில் போட்டிருக்காப்படி. அது உண்மை எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுமாரி பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப்பர் தேங்க்ஸு அது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களாம் வந்து சம்பளத்துக்காக தான் அதில் வராங்க. அதுமாரி உங்கள் கண் பார்வையில் யார் பசிக்கு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுங்க. அது ஒரு புண்ணியம். இதுமாரி யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப்லேருந்து சம்பளம் வரும். இப்போ நானே கூட அப்ளை பண்ணிட்டேன். என்னன்னு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகும் டாலர் ஏறுறதுக்கு. அதுக்கு அடுத்தது நான் சம்பாதிச்சிருவேன். 1 மாதம் சம்பளம் வந்தாவே 4 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க கூட எனக்கு சம்பளம்